சுகமே சொல்க. சே இப்போதான் கையை கழுவணும், அதுக்குள்ளேயும் கையை வந்து தொட்டுட்டானே. சே திரும்ப கழுவணுமே. அடாடா அட பாவி பாவி பாவி, என் ட்ரெஸ்ஸுக்கு பக்கத்தில் ஏன்னா உன் ட்ரெஸ்ஸை போட திரும்ப ட்ரெஸ்ஸை துவைக்கணுமே. அச்சோ இவன் தொட்டுட்டானே, ஐயோ இவன் உள்ள வந்துட்டானே, இப்போ திரும்ப அந்த வீடெல்லாம் துடைக்கணுமே செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் சுத்தம் சுத்தம்னு சொல்லிட்டு ரொம்ப சுத்தம் சொல்லிட்டு ஒரு தடவை கையை வந்து மறுபடியும் கழுவுறது, ஒரு துணியை காய போடும்போது அந்த கம்பியை பிடிச்சி கழுவுறது, அந்த காய போகிற துணி இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பி, அதை கழுவுறது, பக்கத்தில் யாராவது வந்து அவங்க துணி மேலே திரும்ப அவங்களோட துணியை வேறோட துணியை போட்டாங்க அப்படின்னா உடனே ஐயோ அந்த துணியை வந்து திரும்ப துவைக்கணும் அப்படின்னு போகிறது. இந்த மாதிரி ஓவர் சுத்தம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு மனவியாதி தான். ஸோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து இந்த கிராப் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய ஃப்ளவர் மெடிசன் வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். அதாவது சுத்தம் இருக்கணும் தான், சுத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இது வந்து ஓவர் சுத்தமாக இருக்கும். எதுக்கெடுத்தாலும் சுத்தம், எதுக்கெடுத்தாலும் சும்மா கையை எப்போ பார்த்தாலும் கழுவிட்டே இருப்பாங்க, பொருட்களை தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க, டேபிளை தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் டேபிள் ஐயோ தூசி வந்து தொடச்சிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து துணி காய போடுவாங்க, இவங்க வேற ஒருத்தர் வந்து பக்கத்தில் காய போடாங்கன்னு வச்சுங்களேன், அந்த துணி மேலே அதாவது இவங்க துணி மேலே அவங்க துணி கொஞ்சம் டச் ஆகிடும். உடனே என்ன பண்ணுவாங்க, ஐயோ என் துணி மேலே இவன் போட்டேன்னு சொல்லி திரும்ப போய் துவைப்பாங்க. இந்த மாதிரி ஓவர் சுத்தமே சில நிலைகளில் வந்து மனவியாதியை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி ஓவர் சுத்தத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மலர் மருந்து தான் வந்து இந்த கிரேப் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.